பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அருமையான புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, சென்று போன நாட்கள், சென்று போன மாதங்கள் எல்லாம் கடவுள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தாரே, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் தெய்வ பாதுகாவலுக்காய், பராமரிப்பிற்காய், தெய்வ நடத்துதலுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து நடத்தக்கூடிய எங்கள் நல்ல ஆண்டவரே, இது இந்த அருமையான மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் முதல் நாள் காலை வேளைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை, சென்று போன நாட்கள், சென்று போன மாதங்கள் எல்லாம் கடவுள் எங்களை துணையாய் இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். எல்லா விதத்திலும் ஆண்டவர் எங்களை ஆதரித்தீர், எங்களுக்கு ஆறுதலாய் இருந்தீர். எல்லாவற்றுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த 2021 ஆண்டின் இந்த 7ஆம் மாதமாகிய இந்த ஜூலை மாதத்தை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தருவீராக. இந்த மாதத்திலும் ஆண்டவரே நடத்துதலுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றதான வழியிலே கர்த்தருடைய கரம் எங்களுக்கு நன்மையாய் இருந்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை வேளையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், எங்களுடைய துதிகள், ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் தெய்வ சமூகத்திலே ஆண்டவரை எட்ட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர்களை தருகிற இறை வாக்கு தத்தங்களை நாங்கள் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. நீர் வார்த்தையில் உண்மையுள்ள ஆண்டவர், நீர் சொன்னதை செய்யக்கூடிய ஆண்டவர். கர்த்தர் அப்படியே எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்கின்றபடி நன்றி ஒப்பு கொடுக்கிறோம். நீ நடத்தும் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபங்கள் பரம பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பத்திற்காகவும் கடவுளுடைய நாம மகிமைப்படும்படியாகவும் நாம் அனைவரும் இணைந்து இசை கீதங்களே 41வது பாடல், கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கதிரவன் தோன்றும் காலையிதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிதே, வான சுடர்கள் தானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் ஆனக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. ஆற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. ஆற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிதே, காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். தாகம் தீர்க்கும் ஜீவன் தண்ணீராம் கர்த்தரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் தண்ணீராம் கர்த்தரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிதே, கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரின் காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரின் காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிதே, எந்த நுதல்
கரங்கள் குவிந்தே வணங்கும். எந்த நுதடும் உந்தனை போற்றும். என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே காலை விழிப்பேன் கர்த்தரின் சாயல். கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழிப்பேன் கர்த்தரின் சாயல். கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே வானம் பூமி யாவும் படைத்தி வானம் திறந்தே தோன்றிடுவி. வானம் பூமி யாவும் படைத்தி வானம் திறந்தே தோன்றிடுவி. ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனை சரி வந்திடுவி. ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனை சரி வந்திடுவி. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலும் முதல் நாளிலே எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சென்ற மாதங்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர் தொடர்ந்து இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே கடவுள் இந்த மாதத்திற்கென்று நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானிக்கலாம். அதுக்கு முன்பதாக நாம் அமர்ந்த இடங்களிலே நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய கண்களை மூடி கடவுள் செய்த நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா, ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? அவர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பார்க்கலாம். சென்று போன நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தாரே. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். எவ்வளவு வியாதிகள் வந்தது உண்டு, எவ்வளவு ஆபத்து மோசங்கள் நம்மை நெருங்கினது உண்டு. ஆனாலும் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் நம்மை விலக்கி காத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருக்கு துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? தாவீது சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அன்று செய்த உபகாரங்களை நம்ம மறக்க கூடாது. தேவன் செய்த நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவன் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த காலையில் இந்த முதல் நாளில், இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவன் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். தாவீது அதை 103ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், அன்று செய்த நன்மைகள் என்ன? அவர் சொல்லுகிறார், அவரின் அக்கிரமங்களை மன்னித்தார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய நன்மை, அது ஒரு பெரிய கிருபை. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்திருந்தால், நாம் செய்த பாவங்களுக்கு தக்க தண்டனை நமக்கு கிடைத்திருந்தால், என்றைக்கோ நாம் அழிந்து போயிருப்போம். இன்னைக்கு நாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருந்திருப்பானால், தேவன் பாவங்கள் எல்லாவற்றும் நம்மை மீட்டிருக்கிறார். பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நமக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்வை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தீங்களே அப்பா. நான் சிறு வயது முதல் தொடங்கி ஆண்டவரே, நான் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். அதே 103வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறாரே, கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார் என்று சொல்லுவாங்க. ஆண்டவரே, நீர் உங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றி இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, அடுத்த தாவீது சொல்லுகிறார், அவர் நோய்களை குணமாக்கி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் அதிகமாய் நோயினுடைய தாக்கம் அதிகமாய் காணப்பட்டது.
ஒவ்வொரு நாளும் பயத்தின் மத்தியிலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்முடைய எல்லா வியாதிகள் இருந்த தேவன் விடுதலை தந்திருக்கிறார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிற ஆண்டவர் எல்லா வியாதிகள் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவே, எங்களை சூழ்ந்து இருந்த ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருந்த எல்லா வியாதிகளுக்கும் கர்த்தர்களை விலக்கி காத்து கொண்டு வருகிறபடினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறது உங்க கிருபை ஆண்டவரே. எல்லா வியாதிகளிலிருந்து கர்த்தர்களை விடுதலை ஆக்கினீரே ஆண்டவரே. எகிப்திற்கு வர பண்ணுகிற வியாதிகள் ஒன்றை உங்களுக்கு வர பண்ணுவதில்லை என்று வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே எங்களை காத்து கொண்டு வருகிறபடி நன்றி ஆண்டவரே. ஒருவேளை சின்ன சின்ன பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவரே, பெரிய வியாதிகள் வந்தாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி இருக்கீங்களா அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுவோமா? நன்றி ஏசப்பா. வியாதிகளை விடுதலை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நோய்களை குணமாக்கி இருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் அழிவு ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் ஒவ்வொரு நாளும் காக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தேவ கிருபை ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் கடந்த மாதத்தில் ஆரம்பத்தை கண்ட எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த மாதத்தில் நாங்கள் பறி கொடுத்திருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து சென்றிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய பிராணனை ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனை எல்லா அழிவிலிருந்து தேவன் காத்து வந்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நன்றியோடு கூட துதிப்போமா? அவர் தான் நம்மை காக்கக்கூடிய ஆண்டவர். எல்லா சூழ்நிலையும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர். நம்மை பராமரிக்கக்கூடிய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர். இந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி கடவுளை துதிப்போமா? ஆண்டவரை நன்றியோடு துதிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இல்ல சேர்ந்து சொல்லுமா? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். ஒரு விஷயம் கூட சொல்லுமா? சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. சொல்லுமா? எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே. எல்லாம் சொல்வோம். காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எஸ், நீர் என்னை காக்கக்கூடிய ஆண்டவர். எஸ், சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுமா? ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க, ராஜ்யம் எனக்குள்ளே வந்த தேவனுடைய ராஜ்யம் நம்மோடு இருக்கிறது. என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். எஸ், அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே
டாடி. சிங்கக்கேவியோ சூளை எல்லா சூழ்நிலைகளை காக்கக்கூடிய தெய்வம் நீர் ஆண்டவர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Blessed hallelujah. Thank you Jesus. Yes, hallelujah 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 hallelujah. ஆண்டவரே, நீ பாதுகாப்பிற்காய், நீ பராமரிப்பிற்காய், தேவ நடத்துதலுக்காய் நன்றி. Hallelujah. Yes. Hallelujah. 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 அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை நம்மை காக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா நேரத்திலும் நம்மை பாதுகாப்பார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இதுவரை நம்மை கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர் இனிமேலும் காக்க போதுமானவராயிருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மோடு நம்மை பாதுகாப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் இருந்தாலும் சரி, நம்ம அதை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லை, தேவையில்லை. நம்மோடு இருக்கிறவர் இந்த சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பெரிய தேவனை, அந்த உன்னதமான தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து நடத்தும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து நடத்தும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே, அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய பாதுகாப்பு பராமரிப்பு எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு நம்மை நடத்துவார், அதிசயங்களை செய்வார், அவர் அற்புதங்களை செய்வார், தேவைகளை சந்திப்பார். ஒரு குறை வைக்க மாட்டார் தேவன், அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறை வைக்க மாட்டார். வேதம் சொல்லுகின்றது, சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. ஒரு நன்மைக்கு குறைவில்லாதபடிக்கு தேவன் நம்மை நடத்துவாருங்க. அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஐயோ, எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளா இருக்கிறதே, எல்லா விதத்திலும் பிரச்சனைகள் பயங்கரமா இருக்கிறதே, பயம் பயங்கரமா இருக்கிறதே, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய காரியங்கள், நாங்கள் கேள்விப்படக்கூடிய காரியங்கள் வேதனையா இருக்கிறதே. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நாங்கள் வாழ்வது இந்த ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை பாருங்க. உலகத்தை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, வேதனையை பார்க்காதீங்க, துன்பத்தை பார்க்காதீங்க, இழப்புகளை பார்க்காதீங்க. ஜீவனுள்ள ஆண்டவரை நோக்கி பாருங்க. உடைய கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கணும். அவரை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்துவார். ஆண்டவரை நோக்கி பார்த்து சோமண்டோமா. நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாள் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை எண்ணி நீர்தானங்களை நடத்தி நீர்தானங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறீர் என்பதை எண்ணி உமக்கு நன்றி சொன்னேன். தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் ஒரு சில கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னொரு புதிய மாதத்திலே தேவனங்களை அழைத்து வந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவர்களை ஆசீர்வதி தருவீராக. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னங்களுக்கு முன் செல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தர்களை நடத்தி செல்வீராக. அன்றைக்கு மோசே சொன்னாரே, ஆண்டவரே உடைய சமூகங்களுக்கு முன் செல்லாவிட்டால் எங்களை இங்கே இருந்து நீங்க கொண்டு போக வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி சொன்னீரே, என் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி அப்படியே கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பயங்கள் நிறைந்த பலவிதமான ஆண்டவரே போராட்டம் நிறைந்த வாழ்வு ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய பிரசன்னங்களுக்கு முன் செல்லுனதில்லை. கர்த்தர் நீரங்களை நடத்தணும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறபடியால் உமக்கு நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. யாருக்கு எந்த வியாதிகள் எந்த தீங்கும் அணுகக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாட்கள் உலகம் முழுவதும் கிடைக்கின்ற எல்லா தீங்களுக்கு கர்த்தர் விலைக்கு காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கொடிய வியாதிகளுக்கு நம்முடைய பிள்ளைகளாய் எங்களை தேவன் விலைக்கு காத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் சோமற்றோம்.
கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே, செய்வீராக ஆண்டவர். உம்மால முடியும் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர், நீர் அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் ஐயா. அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் சொல்றோம். அப்படியே செய்ய போறபடினாலே ஆண்டவருக்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. குறிப்பாக இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே, இந்த கொடிய வியாதியினாலே ஆண்டவரே இன்றைக்கு உலகம் முழுவதும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதே சுவாமி. தாக்கம் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் ஆண்டவரே. அது ஒரு மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் காண்கிறோம் ஐயா. இயேசுவை முழுவதும் அழிக்கப்படுவதாக சுவாமி. இந்த மாதத்துல ஆண்டவரே பெரிய இழப்புகளை ஒன்று நாங்கள் கேள்விப்படக்கூடாது சுவாமி. கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்க வேண்டுமா நாங்கள் சோமன்றோம். தேவைகளை சந்திப்பீராக. இந்த மாதத்தினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்க விடட்டும். யாருக்கு ஒரு குறையும் இல்லாமல் நடத்துவீராக ஆண்டவர். எல்லா நன்மைகளினால் கர்த்தர் நிரப்புவீராக. அப்படி செய்ய போறபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிசயங்களை நாங்கள் காணட்டும், அற்புதங்களை நாங்கள் காணட்டும், தேவ பாதுகாப்பை காணட்டும் ஆண்டவரே, தேவ நடத்துதலை காணட்டும் ஆண்டவரே. அப்படி செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்திற்கு ஆண்டவர் தருகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஆண்டவர், வாக்கு தத்தங்களின்படியே நடத்துவீராக. ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜெபங்களை பரமபிதாவே, ஆமென். அப்படியே ஜெப நிலையில கடவுள் நமக்கு கற்ற இந்த ஜெபத்தை நாம் யாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமும் மகிமைப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த பிரபலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சொல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்கார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒரு கூட உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இம்மட்டு நம்மை கண்மணி போல காத்து கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை நடத்தின ஆண்டவர், இதுவரை பாதுகாத்த ஆண்டவர், பராமரித்த ஆண்டவர், எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை செய்த ஆண்டவர் தொடர்ந்து இந்த நாளிலும் அற்புதமாய் அதிசயமாய் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 6 மாதங்களை நாம் முடித்து 7வது மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த 2021ஆம் ஆண்டிலே பாதி வருடங்களை நாம் முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒருவேளை இந்த ஆண்டிலே நம்மோடு கூட இந்த ஆண்டை துவங்கின எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். அவர்களை விட நம்ம பரிசுத்தவான்களோ நீதிமான்களோ பலவான்களோ அல்ல. ஆனால் தேவன் கிருபையாய் இரக்கமாய் நம்மை காத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் வாழ்வோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை பராமரிப்பார், தேவன் நம்மை நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த புதிய மாதத்திற்கும் கடவுள் நமக்கு தருகின்ற இறை வாக்கு தத்தத்தை ஜெபத்தோடு நாம் தியானிப்போம். வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு புதிய புதிய வாக்கு தத்தங்களை தந்து அந்த வார்த்தைகளின்படியே அவர் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலும் கடவுள் நமக்கு தருகின்ற வாக்கு தத்தத்தை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துக்கென்று கடவுள் நமக்கு தருகின்ற வாக்கு தத்த வார்த்தை செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அவருடைய 15வது வசனத்தை தான் கடவுள் இந்த மாதத்திலே நமக்கென்று ஆண்டவர் கொடுக்கிறார். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அவருடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். என அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுள் இந்த மாதத்துக்கு நமக்கு தருகிற ஒரு வாக்கு தத்தம் இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதமாக இனி தீங்கை காணாதிருப்பாய். இதான் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். ஒருவேளை நாம் கடந்த நாட்களை நம்ம திரும்பி பார்க்கும்போது பலவிதமான தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவித்திருக்கலாம். ஒருவேளை
சரீரத்திலே உண்டாக்கூடிய பலவீனத்தினாலே அநேக பேர் தீமையை அனுபவித்திருக்கலாம். பொருளாதார இழப்புகள், வேலை இழப்புகள், நினைத்த காரியங்கள் நடக்கல, அதாவது நம்ம நினைப்பதற்கு எதிராய் நடப்பது, நமக்கு வேதனையை உண்டாக்கக்கூடியது, நாம் விரும்பாதது எல்லாமே தீமைகள். நன்மைக்கு எதிரானது எல்லாமே தீமைகள் தான். ஒருவேளை கடந்த நாட்களிலே நாம் அமிதமாக பல தீமைகளை அனுபவித்திருக்கலாம், நாம் கண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். அன்பானே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பொய் உரைக்கின்ற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கக்கூடிய ஆண்டவர் அல்ல. கர்த்தர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள ஆண்டவராயும் இருக்கிறார். எதை சொன்னாரோ, தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று எதை சொன்னாரோ அதை ஆண்டவர் செய்கிறவர். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார், உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லி. அப்படி ஆண்டவர் எந்த விதத்தில் எல்லாம் நம்மை ஆதரித்துக் கொண்டு வருகிறார் என்பதை ஒவ்வொரு மாதமும் நாம் உணர்ந்து கொண்டு வருகிறோம், நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு ஆதரவு என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் அவர் அகற்றி போடுகிறார். வேதம் சொல்லுகிறது, இனி தீங்கை காண மாட்டாய். ஒருவேளை கடந்த காலங்களில் நீ கண்டிருக்கலாம், ஒருவேளை தீமையான காரியங்கள் உடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம், தீமையான அனுபவங்களை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. எப்படி அந்த தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்றார், ஆண்டவரும் ஆக்கினைகளை அகற்றி. இன்னும் சொல்றா, உடைய வேதனைகள், இன்னைக்கு பல ஆக்கினை, பல வேதனையான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, சூழ்நிலைகள், காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உடைய அந்த ஆக்கினையை, அந்த வேதனைகளை ஆண்டவர் உன்னை விட்டு அகற்றுவார். அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் இருக்கிற உன் சத்துருக்களை, சரியா, உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், பிரச்சனை, பலவீனம், வியாதி, இழப்புகள், இப்படிப்பட்ட பிசாசுடைய காரியங்களை தேவன் விலக்குவார். அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். இவைகள் எல்லாம் விலக்கி தேவன் நம் நடுவிலே இருந்து இனி நம் தீங்கை காணாதபடி அவர் நம்மை நடத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம், கடவுளை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தைகளிலே பலன் கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீமையை காண மாட்டோம். கர்த்தர் சொல்லுகிறபடி, ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தத்தின்படி இனி தீங்கை காணாதிருப்பாய். நம்ம தீங்கை காணாதிருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அதை தான் சுருக்கமாக இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களுடைய மத்தியிலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இங்கே தேவனால் யூத ஜனங்களுக்கு, யூதாவின், நீங்க அந்த 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவாயும் யோயாக்கீமுடைய ராஜ்ய பாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் உண்டான வார்த்தை, தேவனால் உண்டான வார்த்தை. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அடிமைகளாக கிடைக்கிறார்கள், பலவிதமான தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் இங்கே அந்த ஜனங்களை அந்த தீமைகளிலிருந்தெல்லாம் விலக்குகின்றதை பார்க்கின்றோம். எதனாலே தீமைகளிலிருந்து விலக்குகிறார் என்பதை இங்கே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எதனாலே எல்லாம் தீமையை நம்ம காணாம இருக்க முடியும், இருக்கின்ற தீமைகளிலிருந்து நாம் எப்படி ஆண்டவர் விலக்குவார், எதை செய்வதனாலே தேவன் அந்த தீங்கிலிருந்து நம்மை விலக்குவார் என்பதை குறித்து இந்த அதிகாரத்திலே ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க முடிகின்றது. முதலாவது நாம் பார்க்கும்போது அந்த எரேமியா 26ஆம் அதிகாரம் அவருடைய 3வது வசனம் இவ்விதமாக சொல்லுகின்றது. அந்த 3வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 26:3. அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இனி தீங்கை காணாதிருப்பாய்,
இனி நம்முடைய வாழ்க்கையில எந்த தீங்கையும் நம்ம காணாம இருக்கணுமா, நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்கை, ஒருவேளை இன்னைக்கு பல தீமைகள் பரவி கிடக்கிறது, சரியா? இந்த தீமைகளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யாம, அந்த தீமைகளை நம்ம காணாம தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகின்றது, அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். திரும்பினால் கர்த்தர் தாம் செய்ய நினைத்த தீங்கை செய்ய மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் தீங்கை காண மாட்டாய். எப்படி வாழ்றதே தீமையின் மத்தியிலே தான் வாழ்றோம். எப்படி தீமையை காணாம இருக்க ஆண்டவர் சொல்றாரு, உடைய பொல்லாத வழிகளின் நிமித்தமா தான் தீமைகள். உடைய பாவமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்வதனாலே தான் இன்னைக்கு உலகத்திலே பலவிதமான தீமைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்பினால் தீமை ஒன்றும் உங்களை நெருங்காது, நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். இதற்கு ஒரு சிறந்த சம்பவமாக யோனா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை நாம் தியானிக்க முடியும். இந்த யோனாவின் காலத்திலே நாம் பார்க்கும்போது, யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் நினிவே ஜனங்களுடைய பாவம் மிகுதியா இருந்தபடினாலே அந்த நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணும்படியாக யோனாவை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ண சொல்றார். ஆனால் யோனா நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போனான். அங்கே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போனான் என்று பார்க்கிறோம். விலகி போனபடினாலே பல பிரச்சனைகள். அவனை தூக்கி கடலில் போடுகிறார்கள். ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிடுகிறார். மீனுடைய வயிற்றிலே அவன் 3 நாள் இருக்கிறான். பிறகு அந்த மீன் அவனை கரையிலே கொண்டு கக்குகின்றது. அடுத்து அவன் தேவனுடைய திட்டப்படி, ஆண்டவருடைய தரிசனத்தின்படி மீண்டும் அவன் நினிவேக்கு போகின்றான். போய் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணினான். நினிவே மக்கள் செய்த பாவத்தை உணர்த்தி தேவனுடைய வார்த்தையை அவன் சொன்னான். சொன்னதான நேரத்தில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த நினிவேயின் மக்கள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை உணர்ந்தார்கள். தங்களுடைய பாவங்களை உணர்ந்து தேவ சமூகத்தில் அவர்கள் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். நீங்க குறிப்பாக அந்த யோனாவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் அவருடைய 6வது வசனத்திலிருந்தே நாம் வாசிக்கிறதான வேளையிலே பாருங்க, இவன் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னான். சொல்லுகிறதான வேளையிலே அந்த 6வது வசனத்திலிருந்து இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலே உட்கார்ந்தான். 7வது வசனம் சொல்லுகிறது, மேரு ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். 8வது வசனம், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும், அழகாய் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லி அங்கே கட்டளை பிறப்பிக்கின்றதை பார்க்கிறோம். கட்டளை பிறப்பிக்கப்படுகின்ற வேளையிலே அவர்கள் செய்த காரியம் என்ன? அந்த கடைசி வசனம், அந்த 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்தார். பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்க, அவர்கள் உணர்ந்து மனம் திரும்பின வேளையில் அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினதான நேரத்தில் பாருங்க, தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்படுகிறது. ராஜா முதற்கொண்டு எல்லாரும், மனுஷர்கள் மிருகங்கள் எல்லாம் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று ராஜா கட்டளை பிறப்பிக்கின்றார். அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். அந்த 10வது வசனம் அழகா சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார். பொல்லாத வழியை விட்டு அவர்கள் திரும்பினபடினால்
ஆண்டவர் அவரே செய்வேன் என்று சொன்ன அந்த தீமையை கூட ஆண்டவர் செய்யாமல் அவர்களுக்காக மனசாபப்பட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீங்கை நீ காண மாட்டாய். கடந்த நாட்களில் ஒருவேளை தீமைகளை நீ அனுபவித்திருக்கலாம். நீ வாழ்வு விரும்பத்தகாத வாழ்வாக இருந்திருக்கலாம். நீ நினைத்த எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நன்மைக்கு பதிலாய் தீமை ஒருவேளை வந்து சேர்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தீங்கை காண மாட்டாய், இனி நீ தீங்கை காண மாட்டாய், இனி தீங்கை காண மாட்டாய். இனி நீ தீங்கை காணாமல் இருக்க வேண்டும் என்றால் கொல்லாத வழியை விட்டு ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள். ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள். திரும்பும் போது நிச்சயம் நம்ம தீமையை காண மாட்டோம். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பொல்லாத வழிகள் ஏதாவது உண்டோ? தாவீது சொன்னாரு, ஆண்டவருடைய இதயத்தை ஆராய்ந்து பார்த்து இடத்திலே பொல்லாத வழி உண்டு என்று சொன்னார். அதை விட்டு நான் விலக எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். ஆண்டவரிடத்தை நம்ம அப்படி கேட்போம், ஆண்டவரே பொல்லாத வழிகள், நீர் விரும்பாத பாதையிலே ஒருவேளை நான் நடப்பேன் என்று சொன்னால் நான் அதிலிருந்து திரும்ப, ஆண்டவரே அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவன் விரும்புகின்ற வழியிலே, தேவன் காண்பிக்கின்ற பாதையிலே ஆண்டவரே நான் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். அப்படி பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பி தேவன் விரும்புகிற வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக தீங்கை காண மாட்டோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீங்கையும் அவர் அனுமதிக்க மாட்டார். இரண்டாவதாக, நாம் தீமையை காணாதிருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 26:13. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனசாபப்படுவார். உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனசாபப்பட்டு அந்த தீமை உங்களுக்கு நேரிடாதபடி தேவன் உங்களை பாதுகாப்பார். எப்போது? அந்த வசனம் சொல்லுகின்றது, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். கேளுங்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது முதலாவது அவரவர் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். திரும்பும் போது நம்ம தீமையை காண மாட்டோம். இரண்டாவது, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம தீமையை காண மாட்டோம். ஒரு தீங்கு நம்மை நெருங்காது, ஒரு தீங்கு நம்மை ஒன்று செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோமா? இன்னைக்கு நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய ஜனங்கள் குறைவு. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழக்கூடியவர்கள் குறைவு. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய வாழ்க்கையில தீங்கு வரவிடாமல் நான் அந்த தீங்குக்காக மனசாபப்பட்டு நீங்கள் தீங்கை காணாதபடிக்கு உங்களை விலக்கி காக்க வேண்டுமா? அந்த தீமையிலிருந்து காக்கணுமா? என்னுடைய சத்தத்தை கேளுங்கள். என்னுடைய சத்தத்தை கேளுங்கள். என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கள். என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி சாயுங்கள். தேவ சத்தத்தை நம்ம கேட்பது அவசியம். தேவ சமூகத்தை காத்திருக்கும் போதுதான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான், தேவனுடைய பாதத்திலே போய் அமர்ந்திருக்கும் போதுதான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். நம்ம எப்படி இல்லாம நம்ம மனம் போன போக்கில நம்ம வாழ்ந்து வந்தோம் என்றால் நாம் தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும் என்றால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். தேவனோடு ஒரு நல்ல உறவு நமக்கு இருக்க வேண்டும். தேவ சமூகத்தை காத்திருக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னோடு நீர் பேச வேண்டும். ஆண்டவர் நான் என்ன செய்யணும், எப்படி நடக்க வேண்டும், ஆண்டவர் அதை எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ, வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அதான் தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோமா? நாமே இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஆராய்ந்து பார்ப்போம். நான் இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்கிறவனாய் இருக்கிறேனா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழக்கூடியவனாய் இருக்கிறேனா? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவனாய் இருக்கிறேனா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
நிச்சயமாக அப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால் இனி தீங்கை நம்ம காண மாட்டோம். இனி நம்ம தீங்கை காண முடியாது. இல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்காம தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் நிச்சயம் பல தீமைகளை நம்ம காண்போம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். எத்தனை பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் நடந்தார்களோ அவர்களை கடைசி ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் வழியிலே அநேக ஜனங்கள் அழிந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சத்தத்திற்கும் அவருடைய சித்தத்துக்கும் தங்களை ஒப்பு கொடுக்காதபடினாலே பல தீமைகளை அவர்கள் வழியிலே அனுபவித்தார்கள். என கண்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் தீங்கை நிச்சயமாய் காண மாட்டோம். அதிகாலையிலே எழுந்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக ஆயத்தத்தோடு கூட அவருடைய சந்நிதியிலே நம்ம காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக நாம் காத்திருக்கிறோம், தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம். அந்த காத்திருக்கிற அனுபவம் இல்லாதபடினால்தான் இன்னைக்கு வாழ்க்கையில அநேக தீமைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்க வேண்டும். அப்ப ஒரு தீங்கையும் நம்ம காண மாட்டோம். மோசேயுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறவன் தேவன் சொன்னபடி எல்லாம் செய்தான், அற்புதங்களை கண்டான். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியாத நேரத்திலே ஒரு பெரிய சாபம் அவருடைய வாழ்க்கையில வந்தது. தீமை அன்று சொல்லுகிறார், ஒரு நன்மையான காரியத்தை நீ அனுபவிக்க மாட்டாய், அந்த காரானுக்குள்ளே நீ பிரவேசிக்க மாட்டாய். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அதன்படி செய்யும் போது நிச்சயமாக இனி தீங்கை நம்ம காண மாட்டோம். முதலாவது ஆண்டு சொல்லுகிறார், அவரவர் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். இரண்டாவது வேதம் சொல்லுகின்றது, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், பாருங்க அந்த வசனத்தை, அந்த 13வது வசனத்தை முதல் பகுதி சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். உடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தி சரிபடுத்தி தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாய், தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, தேவன் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அதை செய்யக்கூடியவர்களாய், நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்காம, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம, செவி சாய்க்காம இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில தீமை மேல தீமை வந்து கொண்டேதான் இருக்கும். தேவ பிள்ளையே, அன்றைய பிள்ளைகளை அன்றைய சத்தத்துக்கு செவி சாய்ப்போம், தேவ சத்தத்துக்கு செவி சாய்ப்போம். இன்னைக்கு உலகத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறோமே, தேவ சத்தத்துக்கு செவி சாய்ப்போம், தேவ சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் வாழ்வோம். இனி ஒரு தீங்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அணுகாது. மூன்றாவதாக வேதம் இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாமல் இருக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 19வது வசனத்தை வாசியுங்கள். அதே எரேமியா 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா? அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் சொல்லி இருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். இப்போதும் நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வரப்பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம் அல்லவா? மூன்றாவது, கர்த்தர் தீங்குக்கு நம்மை விலக்கி காக்க வேண்டுமா? நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேவனுடைய முகத்தை நோக்கி கெஞ்ச வேண்டும். இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லுகிறது. யூதாவின் ராஜாவாகி எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொண்டு போட்டார்களா? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா?
கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவன் கெஞ்சினதான் நேரத்திலே கர்த்தர் அவனுக்கு வர இருந்த தீங்கை ஆண்டவர் அவனிடத்திலிருந்து எடுத்து போட்டார். நமக்கு தெரியும், நீங்க எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம், இந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது எசேக்கியா ராஜாவிலே கடந்து வந்த தீமை குறித்து பார்க்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அவர் ஒரு பெரிய வியாதி பெற்றிருந்தார். அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தது. ஆகவே அவருடைய காரியங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். இனி அதிக நாள் அவன் பிழைத்திருக்க மாட்டான், சாக போகிறான். எசேக்கியா ராஜா அதை கேட்ட உடனடியாய் சுவர்புறமாய் திரும்பி அழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தாவே, நான் உண்மை உத்தமமாய் நடந்த மனுஷன் அல்லவோ, பின்ன ஏன் எனக்கு இப்படிப்பட்ட தீங்கு என்று சொல்லி தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு அவன் அழுது ஜெபித்தான். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கெஞ்சி ஜெபித்தவன் அழுதான். அழுதன் விளைவு என்ன? ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், அவன் மிகவும் அழுது ஜெபிக்கிறான். நீ போய் சொல், நான் செய்ய நினைத்து தீங்கை நான் செய்ய மாட்டேன். உடைய ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டு காலத்தை நான் நீட்டித்து தருவேன் என்று சொல் என்று சொல்லி அனுப்புகிறார். என கண்பான தேவ பிள்ளையே, கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சக்கூடிய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாப்பார். வேதம் சொல்லுகிறது, இனி தீங்கை காணாதிருப்பார். இனி தீங்கை காணாதிருப்பார். ஒருவேளை கடந்த நாட்களில் நன்மைக்கு பதிலாய் நன்மையை விட தீமையை தான் அதிகமாக நம்முடைய வாழ்க்கை நம்ம கண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இனி தீங்கை காண மாட்டாய். எப்படிப்பட்ட தீங்கை நீங்க கண்டிருக்கிறீர்களோ அதற்கு மேலாக நன்மையை, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நீங்கள் தீங்கை கண்ட நாட்களுக்கு மேலாக நன்மையை காண பண்ணுவார். இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். தீங்கை காணாமல் இருக்க வேண்டும் என்றால் அவரவர் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். தீங்கை காணாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தீங்கை காணாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளாய், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவை போல அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கெஞ்சணும். ஆண்டவரே, ஒரு தீங்கு வருகிறது என்று சொன்னால், ஒரு தீங்கை கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால் உடனே ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நிற்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நிற்கிறோமா? இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, இந்த பேண்டமிக் இந்த காலகட்டத்திலே, கொடிய காலகட்டத்திலே, இந்த தீங்கின் காலத்திலே அநேக கிறிஸ்தவர்களை தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கிறார்கள் என்று சொல்லி, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போயிருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்னைக்கு பல புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. என கண்பார் தேவ பிள்ளைகளே, தீங்கின் காலத்திலே அதிகமாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவருடைய முகத்தை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றோமா? ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறோமா? எசேக்கியா கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபம் பண்ணினான், கெஞ்சினான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார், அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அவருடைய ஆயுசு நாட்களில் அவனுக்கு வர இந்த தீங்கை ஆண்டவர் மாற்றி போட்டு அவருடைய ஆயுசு நாட்களில் 15 ஆண்டு காலத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். என கண்பார் தேவ பிள்ளைகளை, தேவனுடைய முகத்தை நோக்கி கெஞ்சணும். அவர் இரக்கமுள்ள ஆண்டவர், அவர் மன உருக்கமுள்ள ஆண்டவர், அவர் இரக்கமும் மன உருக்கமுள்ள ஆண்டவர். தேவனை நோக்கி கெஞ்சும் போது நிச்சயமாக அவர் இறங்குவார், உதவி செய்வார். அந்த நினைவே ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனை நோக்கி கெஞ்சினார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கினார். அவர்கள் மேல் வர இருந்த தீங்குக்காக அவர் மனசாபப்பட்டார், தீங்கை வரவிடலாம். அடுத்த 4ஆம் அதிகாரத்தில் யோனா சொல்றா, எனக்கு இதெல்லாம் முன்னமே தெரியும், நீர் இரக்கமுடையவர், நீர் கிருபை நிறைந்தவர், உம்மை நோக்கி கெஞ்சி கேட்கும் போது நீர் இறங்கக்கூடிய ஆண்டவர், அதனாலதான் நான் முதலாவதாகவே நான் வரமாட்டேன்னு சொன்னேன், இந்த ஜனங்களை அழிக்க மாட்டேன், இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி கெஞ்சுகின்ற வேளையில கர்த்தர் வர இருக்கின்ற இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக இருக்கிற தீங்கை வரவிடாதபடிக்கு, உடைய வாழ்க்கையில் அனுமதிக்காதபடிக்கு கர்த்தர் அதை மாற்றி போடுவார். இனி தீங்கை காண மாட்டீர்கள், இனி தீங்கை காண மாட்டீர்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நிச்சயமாக உடைய வாழ்க்கையில எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி
நன்மைகளினாலும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இறைவன் தாமே இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கடந்த நாட்களில் ஒருவேளை பல தீமைகளை கண்டிருக்கலாம், நன்மையை கண்டதற்கு மேலாய் தீமையை கண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி ஒரு தீங்கை நீ காண மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்ய வேண்டும் என்று நான் ஒரு நாள் விரும்புவதில்லை, நான் ஒரு நாள் விரும்புவதல்ல. ஆனால் தேசத்து ஜனங்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறபடியினாலே, ஜனங்களுடைய அக்கிரமம் மிகுதியாவதனாலே பலவிதமான தீமைகள். ஆனால் நீ தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாமல் இருக்க வேண்டுமா? உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. திரும்பும் போது நம்ம தீங்கை காண மாட்டோம். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது தீமை காண மாட்டோம். அவருடைய முகத்தை நோக்கி கெஞ்சணும். ஒரு தீங்கு, ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொந்து போக கூடாது, பின்வாங்கி போக கூடாது. அந்த நேரத்தில் அதிகமா ஆண்டவரை நோக்கி கெஞ்சணும். எசேக்கியா அப்படி சோர்ந்து பின்வாங்கி போகல. உடனே தேவனிடத்திலே போய் அழுது சோமண்ணா, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாய் உண்மை உத்தமமாய் நடந்த மனுஷன் அல்லவோ, பின்ன ஏன் எனக்கு இப்படிப்பட்ட தீங்கு? அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான். தேவன் அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அவன் தேவனுடைய முகத்தை நோக்கி கெஞ்சினான். கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்டார். விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி சொன்னார். நான் செய்வேன் நினைச்ச தீமை செய்ய மாட்டேன், ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில பல தீமைகள் நாட்கள் இருக்கலாம். தீமை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கலாம். நன்மையை விட அதிக தீங்கு தான் நடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கொள்ளும். ஆண்டவரே, இனி தீங்கை காண மாட்டாய் வாக்குப்படி இருக்கிறப்பா. வார்த்தையை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நம்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லா தீமைகளுக்கும் உன்னை விலக்கிய எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே. மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பே. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்னைக்கு அநேக தீமைகளை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். பல நேரங்களில் நாங்கள் நன்மைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நன்மைக்கு பதிலாய் தீமையான காரியங்கள் தான் எங்க வாழ்க்கையில் நடக்கும். நாங்கள் எதிர்பார்க்கிறது ஒன்று, நாங்கள் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நடப்பது ஒன்று. ஆண்டு நன்மைக்கு பதிலாய் தீங்கு நடக்கிறதா? இயேசுவே, நாள் எங்கள் ஒவ்வொரு தாழ்த்துகிறோம். ஆண்டவர், கர்த்தர் எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். ஆண்டவர், நீர் பேசுற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இனி தீங்கை காணாதிருப்பார். இதுவரை நீ கண்ட தீமை போதும், இனி நீ தீங்கை காண மாட்டாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற உமக்கு நன்றி. ஆண்டவர், நல்ல வார்த்தைக்காய், நல்ல வாக்கு தத்துவத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கடவுளே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இனிமேல் தீமையை காணாதபடி தேவன் காத்துக்கொள்ளும். தீமையை காணாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கற்று தந்தீர். ஆண்டவர், பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்ச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்று தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அப்படி வாழ ஆண்டவர்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் வாழும்போது ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் செய்ய நினைத்த தீங்கையும் செய்யாதபடி கர்த்தர் நீர் மனஸ்தாபப்படுகின்ற ஆண்டவர். அன்றைக்கு நினைவே
விரோதமாய் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி நினைவைக்காய் மனமிறங்குகிற ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்காகவும் எங்க தேசத்துக்காகவும் மனமிறங்கக்கூடிய தெய்வமாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே செய்வீராக. உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். எசேக்கியா கெஞ்சி பிரார்த்தித்தான், அழுது ஜெபம் பண்ணினான், முகத்தை தேடி ஜெபம் பண்ணான். தீங்கை அவனுக்கு வரைந்த தீங்கில் இருந்து அவனை காத்துக்கொண்டேன். விதமாய் காத்துக்கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா தீங்கு அவருடைய எல்லா தீங்குக்கும் விலகி காப்பாற்ற சொல்லுவாங்க. அப்படியே விலகி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் சொல்றோம். இந்த மாதம் முழுவதும் நன்மையின் மாதமாய் இருக்கட்டும் சுவாமி. பல நன்மைகளையும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சரீர சுகபலத்தை தாரும். தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படும். இந்த மாதத்தில் யாருக்கும் ஒரு குறை வரக்கூடாது ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய பிள்ளையுடைய வேலைகள், பிள்ளையுடைய வருமானம், பிள்ளையுடைய போக்கு வரத்து எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து அதிசயங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் சொல்றோம். செய்யப்படும் நன்றி. இந்த வியாதியின் தாக்கம் முழுவதும் ஆண்டவரே அது அழிக்கப்படட்டும் சுவாமி. மாதத்திலே மீண்டும் ஒரு சுமூகமான நிலை திரும்பட்டும் ஆண்டவர். தொழில்கள் ஆண்டவரை மீண்டும் பழைய விட நல்ல வளர்ச்சிகளை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. வருமானங்களை பல மடங்காய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. ஆசீர்வதித்தார் கர்த்தருடைய செய்யப்படும் நன்றி. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தார், நல்ல புத்தியை தார். ஆண்டவருடைய கரமுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவர். திருமணத்திற்காக காத்துக் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல இல்லற வாழ்வுகளை கட்டளையிடுவீராக. குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொடுக்கிற பிள்ளைகளுக்காக சோமன்றோம் கர்த்தாவே புத்திர பாக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்ப்ப ஸ்திரீகளை ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். ஏற்ற காலத்தில் சுக பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. குடும்பங்களில் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக சோமன்றோம் குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவர். பிள்ளையுடைய வாழ்க்கையில பெரிய சமாதானம், சந்தோஷம், நிறைவுண்டாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தார். வருமானங்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு வருமானங்களை கர்த்தர் பல மடங்காய் ஆசீர்வதித்து தருவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். தொடர்ந்து உடைய கர்த்தரை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை பரம பிதாவே, ஆமென். நாம் யாரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம், ஆண்டவருடைய இரக்கமுள்ள பாதுகாவலுக்கும் பராமரிப்பு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இப்போது நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாம் இறைமேதன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாம் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய பாதுகாவலும் பராமரிப்பு வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் குறிப்பாக இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.